வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போற ஒரு கேள்வி. அதாவது நம்ம கிட்ட மலை மாதிரி குவிஞ்சிருக்கிற இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அள்ளி நேர ஒரு எரிமலையோட வாயில கொட்டிட்டா என்ன ஆகும்? இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சுலபமான தீர்வா இருக்குமா? இது கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமா தெரியலாம். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். எரிமலைங்கிறது ஒரு குப்பை தொட்டி கிடையாது. அது பூமிக்கு அடியில இருந்து வேலை செய்யற ஒரு ஒரு பெரிய சக்தி. ஒரு எரிமலையில இருக்கிற அந்த லாவா குழம்பு அது எவ்வளவு சூடா இருக்கும்? ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது பொதுவா எரிமலை குழம்போட வெப்பநிலை 700 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த சூட்ல பிளாஸ்டிக் என்ன ஆகும்னு. பிளாஸ்டிக்க நம்ம உள்ள கொட்டும்போது அது அந்த கொதிக்கிற லாவாவை தொடணுமே, அதுக்கு முன்னாடியே அந்த எரிமலை வாயில இருக்கிற வெப்பத்திலேயே உருகி போயிடாதா? மிக சரியான பாயிண்ட். அதுதான் நடக்கும். பெரும்பாலான பிளாஸ்டிக் ஒரு 100ல இருந்து 400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலேயே உருகி எரிய ஆரம்பிச்சிடும். அது லாவாவை நெருங்குறதுக்கு பல மீட்டர் முன்னாடியே அந்த வெப்ப கதிர்வீச்சாலேயே முழுசா எரிஞ்சு புகையா மாறிடும். அதை நீங்க எரிக்கும் போது ரொம்ப ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் வெளியாகும். முதல்ல டயாக்சின்கள். இது ரொம்ப ஆபத்தானது. அதாவது இது புற்றுநோயை உருவாக்கும்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அடுத்தது ஹைட்ரஜன் குளோரைடு. இந்த வாயு காத்துல இருக்கிற நீரோட சேர்ந்து அமில மழையா பூமிக்கு திரும்ப வரும். அப்போ எரிமலைக்கு பக்கத்துல இருக்கிற காடுகள், விவசாய நிலங்கள் எல்லாமே அழிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? எரிமலை வாயுக்கள் ஆபத்தானவை தான். ஆனா இயற்கை அது ஒரு சமநிலையில வச்சிருக்கு. நாம இந்த பிளாஸ்டிக் புகையை அதோட சேர்க்கும் போது அந்த சமநிலையை நம்ம மொத்தமா குலைக்கிறோம். இது ஒரு இரட்டை விஷக்கலவை மாதிரி ஆகிடும். இயற்கையாவே ஆபத்தான ஒரு விஷயத்த நாம இன்னும் பல மடங்கு மோசமா மாத்துறோம்.